அனைத்து முதுகலை வணிகவியல் ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு புது சிலபஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் இருக்கக்கூடிய 10 யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எப்படி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற என்னோட தனிப்பட்ட கருத்தையும் அனுமானத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிக்கிறேன். இப்போ மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா 110 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 11 கொஸ்டின் அப்படின்னு ஆவரேஜாக நம்ம கணக்கு பண்ணால் தான் 110 கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டு. அதில் 2 தலைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது. முதல் யூனிட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இப்போ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் மார்க்கெட்டிங்லேருந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து யூனிட் 3 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்சியல் மார்க்கெட்டு, ஆடிட்டிங், இந்த 4 சாப்டர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 கொடுத்துருக்குறாங்க. இதில் பேங்கிங்கில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இன்சூரன்ஸில் ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாம், ஃபினான்சியல் மார்க்கெட்டில் ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம், ஆடிட்டிங்கில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் 4. யூனிட் நம்பர் 4 பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் லா அண்டு கம்பெனி லா கொடுத்துருக்காங்க. இதில் பிஸ்னஸ் லாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 கொஸ்டினும், கம்பெனி லாலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 6 பொறுத்தளவுக்கு ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரனரியல் டெவலப்மெண்ட்லேருந்து ஒரு 5 வினாவும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்லேருந்து ஒரு 6 வினாவும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதாவது அட்வான்ஸ் அக்கௌண்டன்சி ஆல் இன் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 வினா கேட்கலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு எந்த டாப்பிக்குமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் மட்டும்தான் இதில் இருக்குது, வேறு எந்த சாப்டருமே உள்ளுக்குள்ள அவங்க கொண்டு வரல. சரிங்களா? அதனால் இதில் ஒரு 11 கொஸ்டின்ஸ் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 7 கார்பரேட் அக்கௌண்டிங். கார்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்தவரைக்கும் இதுவுமே சிங்கிள் டைட்டில் தான், ஒரு யூனிட் அப்படியே வச்சிருக்காங்க. அதனால் இதில் ஒரு 11 கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பதற்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2 தலைப்புகளை உள்ளடக்கி இந்த யூனிட் இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு 6 கொஸ்டினும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஒரு 5 கொஸ்டினும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் 9. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 2 தலைப்புகளை உள்ளடக்கி இந்த யூனிட் 9 கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 6 கொஸ்டின், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் கொடுக்கலாம். அடுத்து யூனிட் 10 டாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் இருக்குது. இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டினும், ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 கொஸ்டின் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110 கொஸ்டினில் குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 90 கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச பகுதியிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 10 யூனிட்ல இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 2 கொஸ்டின் நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் நமக்கு எப்படி பார்த்தாலும் தெரியாததாக வரும். நம்ம பார்க்காதது, இது வரைக்கும் கேள்விப்படாதது, நம்ம தெரிஞ்சுக்கிறாத விஷயங்கள்லேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 110 கொஸ்டின்லேருந்து 20 கொஸ்டினை நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேஜரில் ஒரு 90 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 90 கொஸ்டின்லேருந்து நீங்கள் ஒரு 80 to 85 மார்க் நீங்கள் எய்ம் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் இந்த 20 கொஸ்டின் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் நம்ம எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிட்டா கூட நம்மளுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80லேருந்து 85 கொஸ்டின் நீங்கள் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே இருக்குது. எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகேவும் சேர்த்து மொத்தத்துக்கு ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 40 கொஸ்டினில் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 15 மதிப்பெண்ணாவது குறைந்தபட்சம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மொத்தமாக 40க்கு 15 மார்க் எடுக்கணும். மேஜரில் ஒரு 85 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வந்துடும். 100 மதிப்பெண்கள் நீங்கள் எட்டிட்டீங்கனாலே கண்டிப்பான முறையில் உங்களால் நீங்களே நினச்சா கூட நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொன்னாலும் உங்களை விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் செக்யூர்ட் ஆகும். சரிங்களா? அதனால் 100 மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களோட வேலையை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல முறையில் படித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதற்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனுவல் பிளானர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நவம்பர் மாதம் தான் தேர்வு சொல்லியிருக்காங்க. இப்போலேருந்து நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்தா கூட கண்டிப்பான முறையில் நம்மளால் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்தெந்த யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும்
கூடுதல் தகவல்களையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.